டேய் யாருமே இல்லடா. சதீஷ் எங்கடா? வாங்க, படம் எப்படி இருந்துச்சு, என்ன ஃபீல் பண்றீங்க? சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் யூடியூப்லேயுமே பார்த்துருக்கேன். ஸோ மதனுக்காக தான் எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காரு. சீசன் 2க்காக வெயிட்டிங். சூப்பர் சூப்பர். வேற என்ன எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த படத்துல? இல்லை ப்ரோ, எல்லாமே ஓகே. அது ஒரு பிக் மூவி, அவர் சொன்ன மாதிரி பேன் ஃபிலிமுக்கு ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிறது இதில் பார்த்தோன்னே தெரியுது. ஓகே. ஸோ அதனால ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு ஆல் தி பெஸ்ட் மதன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் அ லாட். How was the film? What was your experience? ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபைனல் எபிசோட் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப படத்தில் ஹைலைட்டாக பிடிச்சது வந்து பிரிட்ஜோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தலை அந்த படத்தை பிரிட்ஜ் மாதிரி வந்து கூட்டு போயிருக்காரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் சொல்லி ஆகணும், இந்த படத்தோட மிகப்பெரிய தூண்னு சொல்லுவேன். ஏன்னா பயங்கரமாக இருந்துச்சு, பிளாஸ்டாக இருந்துச்சு மியூசிக் டைரக்ஷன் ஆக்சுவலி. அப்புறம் உன்னோட கேமியோ நான் எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இது எல்லாத்துக்கும் வந்து இது எல்லாத்தையும் உருவாக்குன ஒரு மனுஷன் இருக்காரு, மதன கோபால்னு. அவரோட மனசுக்கு இன்னும் பெருசா உயர்ந்து வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மனசே நீங்க சொல்லுங்கண்ணா. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல மைனஸ்ன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. பார்த்துட்டு நான் வந்துட்டு சொன்னேன், ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சுன்ற மாதிரி சொன்னேன். இன்னும் நிறைய பண்ணுங்க. சூப்பர், கங்க்ராட்ஸ் டீம். நன்றி. மியூசிக் பயங்கரம். சூப்பர். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த படம்? ஓகே ஓகே ஓகே. இந்த தியேட்டர் புதுசா எப்படி, லைக் இந்த தியேட்டர், இந்த படம், இந்த தியேட்டர்ல இந்த படம்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு, சவுண்ட் வச்சு குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே. நடிச்சவங்க நல்லா நடிச்சு, ஒரு சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, நன்றி. ஹாய் ப்ரோ. ஸோ கங்க்ராட்ஸ் டு சாஃப்ரான் ரெபல் ஸ்டுடியோஸ். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவாக இந்த இடத்துல பெரிய ஸ்க்ரீனிங் பண்ணுறது நினச்சதே ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ படத்தை லைக் நானும் இன்னொரு டீமில் வந்து ஷார்ட் ஃபிலிமாக இந்த அளவுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்களும் ஷார்ட் ஃபிலிம் இதே மாதிரி லைக் பெருசாக இவ்வளோ பெரிய ஸ்கேலில் நீங்கள் இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஷார்ட் ஃபிலிமே இவ்வளோ இது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க தலைவரே. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைஸ் நைஸ் நைஸ். சொல்லுங்க. குட் ட்ரை ப்ரோ, நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். நீங்களும் ஒரு கேமியோ பண்ணிருக்கீங்க. எல்லாரும் எல்லாம் உண்மையாலுமே பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பர். இனிஷியேட்டிவ் பண்றதே பெரிய விஷயம். சூப்பர். இன்னும் க்ரோத் ஆகணும், வளரணும், ஹாப்பியா இன்னும் பண்ணுவார், பெஸ்டா பண்ணுவார். நன்றி நன்றி. ஓகே. தெய்வமே சொல்லுங்க, how was the film? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? குட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னாக்கா என்ன நம்ம படம் தாங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கு என்ன எனக்கு ஒன்று சேஞ்ச்னாக்கா லைட் டெக்னீஷியன்ஸ் டீம் இருக்குல்ல, லைட் டெக்னீஷியன் டீம் சொன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா லைட்லாம் ரொம்ப டார்க் ஆகுது. கண்டிப்பா கண்டிப்பா. முக்கியமாக இதை சொல்லி அவன் மதனுக்கு கங்க்ராட்ஸ். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கேர் பண்ணா நல்லா இருந்தது. முகிலன் சத்யுல் அங்கே உள்ள சேவ் சட்டை அவர் தான். எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நன்றி. பார்க்கலாம். இந்த தியேட்டர் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? வெளியில பல தியேட்டர்ஸ் பார்த்துருக்கீங்க, இந்த தியேட்டர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன மினி தியேட்டர்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். நைஸ். ஹலோ. ஸோ மூவி நல்லா இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் எஃபெக்ட்லேருந்து ஒரு சினிமாட்டிக் வியூவாக இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி தேட்டரில் நாங்கள் பார்த்தனால எங்களுக்கு ஒரு மாதிரி நார்மலாக மூவி பார்க்குற ஃபீலிங் தான் இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹலோ. மூவி சூப்பராக இருந்துச்சு. ஓகே. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு இங்கே வந்து பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. ஓகே. தியேட்டரோட நன்றி நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள். எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் செம்மையாக கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஓவரால் குட் ஆக்டிங் அண்ட் குட் மூவி. ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. குட் ட்ரை நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஓகே. எல்லாரோட கேமரா நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். நன்றி. ரிவ்யூ சொல்லணுமா? ஹலோ, இந்த படத்துல நானா லீட் ரோல் பண்ணிக்கிறேன். சொல்லி ஆகணும், இவரோட ரசிகர் மன்ற தலைவர் நான் சூப்பரா பண்ணியிருக்காரு. அடுத்த சிஎம் ஐயா, அடுத்து நீங்க என்ன போடுவாங்க? நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க வந்து பேசுங்க. முக்கியமான கேரக்டர் ஹாய் ப்ரோ. பாட்ஷா நல்லா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. வந்து பாருங்க. நாங்க போட்ட உழைப்பு அதுல நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். பாட்ஷா, பிஜு
பூபாலன் 3B. பூபாலன் 3B. 2 டைரக்டரு செம்மையா பிச்சு பெரைச்சு மதனகோபாலுங்க டைரக்டர். இல்ல இந்த டைரக்டர்ஸ் 2 பேரும் ஆக்டிங் செம்மையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் மதனகோபால் அவரு கடைசியில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, வேற லெவல்ல இருக்கு. எம் தர்மராஜ் செம்மையா பண்ணியிருக்காரு, வந்து பாருங்க. டேக் ஓகே கேமரா ஆஃப். ஐயா பாலாஜி பாலாஜியா? இல்ல 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 என்னடா சொல்றா, ஏன்டா பயமா இருக்குடா. அடுத்தது நீ பாகுபலியில அடுத்து நீங்க சொல்லுங்க. சொல்லு இதை கேள்வி சொல்லி. ஏன் நாங்கெல்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. படம் எல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் பிரிட்ஜோ மிகப்பெரிய ஃபேன் நான் இவருக்கு. நீங்களும் தேட்டருக்கு வாங்க, ஒரு ஃபேன் ஆயிடுவீங்க. தியேட்டருக்கு வந்தா ஃபேன் ஆயிடுவீங்க. என்ன நீ பண்ணி வச்சிருக்கிறாங்க? எல்லாம் தனியா திட்டுறா. தனியா திட்டுறா. ஜி வாங்க. ஹலோ, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் சரி, ஆனால் ஃப்ளோ எதுவுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஒரு டவுட்டு, அது ஏன் எபிசோட் 1 அப்படி போயிட்டு எபிசோடாக போயிட்டு? ஏன்னா இது எபிசோடா தான் பண்ணோம். ஸோ கம்பைல் பண்ணி அது ஒரு படமா போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அவனுக்கு விட்டுரு. இமயம் இசையமைப்பாளர் திரு முகிலன் சத்யால் அவர்கள் சொல்லுங்கண்ணே, என்ன சொல்றேன்? how was this experience working with this? சூப்பரா இருந்துச்சு. நான் சவுண்ட் தான் ரொம்ப அதிகமா வச்சிருக்கேன். அதுதான் பிரச்சனை. மற்றபடி சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஒர்க் பண்ணிருந்தீங்க. நீங்க பண்ணாத ஒர்க்கா? அதான் எங்க மதன் வந்து நண்பன் படம் விஜய் மாதிரி வெளியே நின்றுட்டு இருக்காரு. நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்றது? எப்ப சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. சரி, நாங்க கிட்ட சீனிக் மியூசிக் பர்சனல் தான், பரபரன்னு எடுத்து போட்டுறாத. பரபரன்னு எடுத்து போட்டுறாத. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ இன்வைட் பண்ணி விஜய் சேதுபதி மாதிரியே பேசாதீங்க. இன்வைட் பண்ண என்னை நடிக்க வச்ச கோபாலுக்கு, அண்ட் தென் கூட நீங்களும் நல்லா பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் கூட எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் மியூசிக் நல்லா போட்டிருந்தேன் நம்ம முகிலன் ப்ரோ, அவருக்கும் தேங்க் பண்ணோம். எல்லாருமே இந்த ஆர்டிஸ்ட் இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. என்ன நானே சொல்லக்கூடாது. ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் மதனகோபால் ஃப்ரெண்ட், அப்புறம் தனுஷ் ஃப்ரெண்டு. ஸோ மூவி வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ நான் கோபாலோட ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். அதில் பார்த்தா டிராஸ்டிக்காக நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அப்புறம் மதனகோபாலோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. தென் வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ் சீசன் 2. சூப்பர், நன்றி நன்றி நன்றி. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. சொல்லுங்க தம்பி, how was the experience? நான் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா டைரக்ஷன்ல எந்த குறையுமே இல்லைண்ணா. எல்லாரையும் வந்து பார்த்து அவர் வச்சே தெரியுது. சரிப்பா சரிப்பா, தம்பிதாப்பா, சரிப்பா. இவரோட தம்பி, இவரு லெப்போட்டிசம் பண்றாரு. உண்மையிலேயே வந்துட்டு ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவரு ரொம்ப ரொம்ப மிரட்டி இருந்தாரு. இவரு சீனா போலாம் நான் அப்படியே எந்திரிச்சுன்னு கத்தணும் அப்படின்ற அளவுக்கு இதா இருந்துச்சு. கத்த வேண்டியதானே? ஐயோ அதெல்லாம் அப்பா சத்தியமா வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா படம் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய படம், சூப்பரா இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டிப்பா. உண்மையிலே இவர் வந்து படத்தை ரொம்ப தூக்கி நிறுத்துறாரு. நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கை பத்தி கண்டிப்பா சொல்லணும். மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம பயங்கரமா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. நன்றி. ஹலோ சார், இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? உங்களுக்கு திஸ் திங் என்ன திஸ் திங்? சின்சியர் தேங்க்ஸ் டு மதன் கோபால். அண்ட் லாஸ்ட் இயர் வந்து நான் கோலர் பாய்ஸ் பார்க்க வந்தேன். பிரதர் நல்லா பண்ணியிருந்தாரு. 1 hour ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. மறுபடியும் தனுஷ் என் ஃப்ரெண்டு, ஸோ அவன் மூலிமா தான் மதன் பழக்கம். எப்பயுமே க்ரைம் த்ரில்லர் மாதிரி சேலமில் பார்த்தீங்கன்னா மதனகோபால் எம்ஜி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம்
பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பராக இருந்தது, கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நன்றி நன்றி. இந்த தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி சார்? நான் கோலார் பாய்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, ஆல்ரெடி வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பண்ணிட்டு. ஓகேங்களா? நல்லா இருந்தது, கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. ஒரு தலவாரானே இன்னைக்கு ஈவெண்ட்ல சொன்னதே தான், எல்லாம் பக்காவாக வந்திருக்கு படம். தியேட்டருக்கு வந்து பாருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தினேஷ் ப்ரோ ஆக்டிங்கு, ஷாம், நம்ம நண்பர் தினேஷ், இவரு நம்ம பாய், இதுதான் நம்ம பாய் படத்தில் பாஷா பாய் மாதிரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. ஒரு டான்ஸ் டான்ஸ்லாம் சார் இவருதான் சொல்லுங்க. இது சொந்தமே இல்லை. ஆக்சுவலா வந்து நம்ம பிரிஜு அப்படிங்கிறவருக்கும் டிகே அப்படி இருக்கும் சரிசமன்ற தலைவர். வருங்காலத்துல இவரு அவர் சிஎம், இவர் டெபுட்டி சிஎம். ஐயா நீங்க தான் இன்டர்வியூ கொடுக்கல. இல்ல, இவருக்கு மைக்கு கிடைச்சாலே கத்திர, இவரெல்லாம் மைக்கு கிடைச்சாலே கத்துறாரு. என்ன சொல்லுவாங்க? படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு. படம் எப்போ இருக்கு? எப்போ 29 அது இன்னும் அவர் டிக்ளேர் பண்ணல அஃபீஷியலா. யூடியூப்ல வந்தாட்டி எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி படம் நல்லா இருந்துச்சு. டேரக்டர் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்மால் தான் வந்து மார்க்கெட்டிங் இல்லைங்க, இவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா எடுத்திருக்காங்க. இவரே தான் டேரக்டர் சார் தான் வந்து எல்லாமே எடிட்டிங், டிஓபி எல்லாமே பண்ணியிருக்காரு. சூப்பர் கேஸ்டிங், எல்லாமே சூப்பர். டைலாகும் நல்லா இருந்தது. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் முகில் இருக்காரா தெரியல எனக்கு, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் சீசன் எப்படின்னு பார்ப்போம். பாய், தேங்க்யூ. உங்க நேம் சொல்லுங்க. வெற்றிவேல். சூப்பர். படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கல. இன்னும் இதே மாதிரி நிறைய பண்ண என்னையே எதிர்பார்க்கல தானே. நல்லா பண்ணிருக்கீங்க. என்ன யாருன்னே தெரியாது. ஓகே. அப்புறம் படம், அப்புறம் தியேட்டர் எப்படி இருந்துச்சு? தியேட்டர் செட்டப் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இல்லப்பா, கொடுத்த காசுக்கு உடனே எல்லாம் பேசக்கூடாது. உண்மையா நான் இது நெக்ஸ்டே பண்ணிட்டு அம்மா நல்லா இருந்துச்சு. நீ வரல எதிர்பார்க்கல. எல்லாம் நீங்க எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தீங்க. எல்லாமே பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தீங்க. அண்ணன் என்ட்ரி கடை சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல கடைசியில. அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் கௌரி அண்ணன் அவரும் சூப்பரா. தளபதி பேர் சொல்ல கூப்பிடக்கூடாது. பிரிட்ஜு அண்ணன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக். குட் நேம்? ஜினேஷ். தினேஷ் நினைச்சேன். சொல்லுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க. படம் மேக்ஸிமம் நல்லா இருந்துச்சு. நான் ஒன்று நினைச்சிட்டு வந்தேன், அதோட கொஞ்சம் த்ரில்லாவே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இவரு தான் தளபதி. இவரும் அப்புறம் அந்த ஹீரோ சொன்னீங்கல்ல டிகே, அவரு நல்லா அவரு நடிக்கிறதே கொஞ்சம் ஓகே, நல்லா கரெக்டா பெர்ஃபெக்டா. நன்றி நன்றி. சூப்பர். சொல்லுங்க. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட், அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் அந்த அவங்க அம்மா கொண்டது இவரு அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ்லாம் அப்பெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நான் செகண்ட் சீசனுக்காக எண்டிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் சீசனுக்காக சூப்பர். அது வந்துச்சுன்னா அந்த எண்ட் எப்படி கொண்டு போறீங்கன்னு பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சூப்பர் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. ஓகே சொல்லுங்க. சூப்பரா இருந்தது படம். சீசன் 2க்காக தான் வெயிட்டிங். பார்க்க ட்விஸ்ட் எல்லாம் செம்மையா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்தது. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு பெரிய கொஸ்டின். கொடுத்த 100 ரூபா வர்த்தா? அவங்களுக்கு நான் தான் ஒட்டுக்கிட்டேன். தம்பி எவ்வளவு உடனே சொல்லக்கூடாதுப்பா. சொல்லுங்க. வர்த்தா? சூப்பர். இடம்லாம் சூப்பரா இருக்கு. ஏசி போட்டுலாம் ஜில்லுல. ஸ்நாக்ஸ் தான் இல்ல. அதுக்கு 150 ரூபா. சும்மா சும்மா ஜஸ்ட் பண்ண. தனுஷ். ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஆல் தி பெஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல, எபிசோட் எல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்த சீசனுக்கு தான். அடுத்த சீசன் வெயிட் பண்ணுங்க. நைஸ். ஆல் தி பெஸ்ட். தியேட்டர் செட்டப் எல்லாம் பயங்கரமா எடிட் அண்ட் டைரக்ஷன் சூப்பரா இருக்குங்க.
டிகே டைரக்ஷன் இல்ல மதனகோபால் இல்ல எடிட்டு ஓகே 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 நைஸ் நன்றி சூப்பரா இருந்துச்சு படம். கேக்குறதுக்குள்ள சொல்றடா நீ என்னடா கேக்குறது நானே சொல்றேன்டா சினிமேட்டிக்கா நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாரு. ஓகே ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு, எங்கேஜிங்கா இருந்துச்சு. அதுதான் மெயின். சொல்லப்போனா படத்துல உட்காரணும் அப்படின்னா எங்கேஜிங்கா இருக்கணும். ஒரு சீனும் எல்லா சீனுமே கனெக்ட் ஆயிருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. சூப்பர், ரொம்ப நன்றி. எப்படி நடிச்சிருந்தாங்க படத்துல எல்லாம்? எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாரும் எப்படி நடிச்சிருந்தாங்க? எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. தினேஷ் கேமியோ எல்லாம் எப்படி நடிச்சிருந்தாங்க? கேமியோ தான் தேவையில்ல நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் இல்ல என் படத்துல நடிக்க சொல்றேன். இல்ல எல்லாருமே நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு எல்லாரும். இல்ல சொல்றா. ஆக்சுவலி சஞ்சித்னு ஒரு கேரக்டர் வந்து கேமியோ பண்ணிருக்காங்க. சொல்றோம், நம்ம கடமை சொல்லி ஆகணும். ஸோ சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க வந்து சஞ்சித்தா இல்ல ரஜினின்னு பாத்தீங்கன்னா ரஜினி மாதிரி தான் அவர் பேசியிருப்பாரு. ஸோ அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான். அவ்வளவுதான். கூகுள் பேவில் பெறப்பட்டது.